எக்ஸைஸ் 10.7ல 4th சம் நம்மளுக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை நம்ம dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுங்கிறதால டிவைட் பண்ணோம்னா இந்த மாதிரி செட்டப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதை டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த கொஷினை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா dy by dx ப்ளஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு root of x square plus 4 divided by x square plus 1. ஓகேவா, இது இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ பிங்கிறது என்னென்னா இந்த ஒய்யை விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதினோம்னா அது நம்மளுடைய பி. ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு அந்தாண்ட என்ன இருக்கோ அது நம்மளோட q. ஓகேவா, இப்போ 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுங்கிறது பி அண்ட் q இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ். ஸோ இ பவர் இன்டகிரல் பிங்கிறது என்னது 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நியூமரேட்டர் கிடைக்கிது. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது 2x. ஸோ இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிது அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இ பவர் லாக் ஆஃப் டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம். இப்போ ஈயும் இந்த லாகும் கேன்சல் ஆகி மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் உள்ள கொஷனுக்கு நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்மேட்டில் தான் என்னுடைய சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா, ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இன்டகிரல் கியூங்கிறது என்னது இந்த இங்கே இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இந்த இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா y into x square plus 1 equal to integration of root of x square plus 4 into dx plus c. நம்மளுக்கு டைரெக்டாக இந்த டேர்ம் root of x square plus a squareங்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா x by 2 root of x square plus a square plus 2 log of modulus of x plus root of x square plus a square. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஜென்ரலான இந்த root of x square plus a ஸ்கொயருக்கு உள்ள ஃபார்முலா. அதை அப்படியே கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்கிற கொஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 4 இருக்குது, அதாவது 2 ஸ்கொயர்னு இருக்குது. அந்த இடத்துக்கு பதிலாக இது என்ன கொண்டு போய் செய்ய போகிறோம், ஜஸ்ட் அதை அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துலலாம் ஏக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த அப்படியே இந்த கொஷின் இந்த இடத்துல வரும் எப்போவுமே. ஓகேவா, ப்ளஸ்ஸு 2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா அந்த இடத்துல உள்ள கொஷின். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4ன்னு ஆகிடும். ப்ளஸ் சி இங்கே இருக்கிற ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டு இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இதுதான் அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா.